இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் மாதம் ராசி பலனை பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மார்ச் மாதம் வரப்போது. மார்ச் மாதம் 2024 என்னென்ன கிரக மாற்றம் இருக்குன்றதை முதல்ல பார்த்துருவோம். மார்ச் மாதத்தில் கிரக அமைப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன், சுக்கிரன், செவ்வாய், மேலும் சூரியன் இந்த ராசிகள் பயிற்சி அடைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோடு மட்டுமல்லாமல் சனியும் உதயமாகுது. அதனால் பல கிரகங்களின் மாற்றங்கள் ஏற்பட போது. ரிஷபம், கடகம் உள்ளிட்ட பல ராசிகளுக்கு ரொம்ப சாதகமாக இருக்க போது, சில ராசிகளுக்கு பாதகமாக இருக்க போது. மார்ச் 7 புத பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. சுக்கிரன் கும்ப ராசிக்கு 7ஆம் தேதி மாறுறாரு. 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மீன ராசிக்கு மாற இருக்கிறாரு. மார்ச் 15 செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனியுடன் சேர இருக்காரு. மார்ச் 26 மேஷ ராசிக்கு புதற் பயிற்சியும், மார்ச் 31ஆம் தேதி சுக்கிரனும் மீன ராசிக்கு மாற இருக்காரு. அதனால எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன் நடக்க போகுதுன்றத இந்த பதிவில் பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மகத்துவம் நிறைந்த மாதம், மாசியும் பங்குனியும் சேரும் மாதம். இந்த மாதத்தில் சூரியன் கும்ப ராசியிலும் மீன ராசியிலும் பயணம் செய்கிறாரு. இந்த நவகிரகங்களின் பிரயாணத்தால் என்ன நடக்கும்னு பார்த்துட்டே வந்துடுவோம். இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதத்தில் வசந்த காலம் தொடங்குது இல்லையா? அந்த மாதத்தில் நெருப்பு கிரகமான செவ்வாய் தனது பகை கிரகமான சனியோடு கும்பராசியில் இணைய போகிறாரு. மகர ராசியில் உச்சம் பெற்றுள்ள செவ்வாய் மார்ச் 15ஆம் தேதி முதல் கும்பராசியில் ஆட்சி பெற்றுள்ள சனியோடு இணைய போகிறாரு. பகை கிரகங்களின் கூட்டணி யாருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம். சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் அந்த மார்ச் மாதத்தில் அதிர்ஷ்ட தேவதை தேடி வருது. உங்கள் துறையில் நல்ல லாபம் கிடைக்க போகுது. உங்கள் துணையுடன் உறவு வலுவடைய போகுது. திருமண முயற்சிகளில் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிட்டுது. சூரியனின் அருளால் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நேர்மறை சிந்தனையும் அதிகரிக்கும் காலகட்டம். உங்கள் ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும். பணம் சம்பந்தமான புதிய வழிகள் எல்லாம் கிடைக்கும். பணம் சம்பாதிப்பதற்கு புதிய வழிகள் கிடைச்சா போதுமே, உங்கள் மகிழ்ச்சிக்கு சொல்லவா வேணும். புதனின் அம்சத்தால் பயணம் செல்லும் வாய்ப்பும், பயணங்களால் அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க போகுது. சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, சிம்மராசி அன்பர்களுக்கு களத்திரஸ்தானமான 7வது வீட்டில் சனியோடு கூட்டணி சேர போறாரு செவ்வாய் பகவான். வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் அதிகரிக்க போகுது. அலுவலகத்தில் பலரின் செயல்கள் எரிச்சலை தருது. வேலைப்பளு அதிகரிக்கும். கண்களில் எரிச்சலுடன் கூடிய வலி வந்து நீங்கும். உடல் சுற்றினால் வயிறு வலி வரும். பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகணும். சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் கலவையான பலன்கள் தான் இருக்குது. இந்த மாதம் சிம்மராசி அன்பர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எதிர்பாராத திருப்பங்களை கொண்டுட்டு வருது. குடும்ப பதட்டங்கள் மற்றும் உடல்நல கவலைகள் இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பின்னடைவு இருக்குது. இதுக்கு மத்தியில் குரு பகவானின் ஆதரவு வழிகாட்டும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறனால தப்பிச்சுக்கிட்டே போகிறீங்க. குடும்பத்தில் மனக்கசப்புகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் தோன்றுது. சிம்மராசி என்பர்கள் தகவல் பரிமாற்றத்தில் சற்று கவனமாக இருக்கணும். சிம்மராசி என்பர்கள் வீடு மாறுதல், இடமாற்றம், திடீர் மாற்றங்கள் இதெல்லாம் தயார்படுத்திக்கணும். உக்கிரமான இயல்பு விடுத்து அமைதி காக்கணும். அப்போ தான் மோதல்களுக்கு தவிர்க்க முடியும். இந்த மாதம் சில அதிகரித்த மன அழுத்தம் மேலும் உணர்ச்சி வசப்படும் தன்மைகளை கொண்டுட்டு வருது. உங்களின் உள்ளங்கவர்ந்த தலைமை பண்புகளில் வலுவான நம்பிக்கை இந்த சவாலான காலகட்டத்தில் உங்களை கண்டிப்பாக வழி நடத்தும். சிம்மராசிக்காரவங்க காதல் மற்றும் உறவு விஷயங்களில் சோதனையான காலத்தை சந்திக்க போகிறீங்க. தம்பதிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் மேலும் சங்கடமான தருணங்கள் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணையின் கருத்தை அங்கீகரிப்பதன் மூலம் உணர்ச்சி பூர்வமான நடத்தையை குறைக்கலாம். எதிர்பாராத சூழ்நிலைகள் திருமண வாழ்க்கையில் சங்கடமான தருணங்களுக்கு வழிவகுக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணை உடல்நல பாதிப்புகளை சந்திக்க நேரிடும். உறவின் எதிர்காலம் குறித்து சந்தேகங்களும் கவலைகளும் எழலாம். உங்கள் கவலைகளை வெளிப்படையாக வெளிப்படுத்துறது வாழ்க்கை துணையுடன் ஆழமான புரிதலுக்கும் உறவை வலுப்படுத்துவதற்கும் கண்டிப்பாக வழிவகுக்கும். அன்பை வெளிப்படையாக வெளிப்படுத்துறதுல உங்கள் நம்பிக்கையை மார்ச் மாதம் சோதிக்கலாம். புதிய உறவுகள் நீங்கள் நாடுனீங்கன்னா இது சாதகமான காலம் கிடையாது.
திருமண உறவில் நல்லிணக்கம் காண அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் நிதி சார்ந்த விஷயங்கள் நம்பிக்கைக்குரிய அம்சங்களை கொண்டிருக்கும். எதிர்பாராத வருமானம் அல்லது மறைமுக ஆதாரங்கள்ல இருந்து நிதி ஆதாயங்கள் வரலாம். நிதி செழிப்பு இருக்கும் என்றாலும் அதிக செலவு செய்வதில் கவனம் செலுத்துறது அவசியம். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். கூடுதலாக வீட்டில் பழுதுபார்ப்பு புதுப்பிக்கிறது மேலும் பராமரிப்பு தொடர்பான சாத்தியமான செலவுகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். வாகனங்களுக்கு வருடாந்திர பராமரிப்பு தேவைப்படுது. இது நிதி வெளியேற்றத்திற்கு வழிவகுக்கும். பங்கு சந்தையில் முதலீடுகள் என்று வரையில் வர்த்தகம் மற்றும் ஊகங்கள் மேலும் இது செய்வதற்கு சரியான நேரம் கிடையாதுன்னு அறிவுறுத்தப்படுறீங்க. ஆன்மீகம் மற்றும் பிற சுப காரியங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். உங்கள் நிதிநிலையை மேம்படுத்த புத பகவானுக்கு பூஜை செய்யணும். சிம்மராசி என்பவர்கள் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் அல்லது தவறான புரிதல்களை சந்திக்க நேரிடலாம். வெளிப்படையான தொடர்பு மற்றும் பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்வீங்க. எதிர்பாராத வருமானம் அல்லது மறைந்துள்ள ஆதாரங்களில் இருந்து கிடைக்கும் அங்கீகாரம் மன அழுத்தத்தில் இருந்து சிறிது நிவாரணம் அளிக்கலாம். உத்தியோகபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் தவறான விளக்கங்களை தவிர்க்கணும். கவனமாக தொடர்பு கொள்ளணும். அது ரொம்ப அவசியம். மார்ச் மாதத்தில் சவால்கள் நிறைஞ்சதாக இருக்குது. சமாளிக்க பழகணும். குழுப்பணி முக்கியமானது. வேலை அழுத்தம் உங்களை பாடாப்படுத்துது. மோதல்கள் காரணமாக அதிகரித்து மன அழுத்தம் ஏற்படுது. பதட்டம் ஏற்படுது. மேலதிகாரிகளுடனாக ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நிபுணத்துவத்துடன் கவனமாக கையாளணும். மேலும் தீர்வுகளை கண்டுபிடிக்கணும். அதில் கவனம் செலுத்தணும். தவறான புரிதல்கள் மற்றும் தொடர்புகள் முறிவுகள் தொழிலில் முன்னேற்றத்தை தடுக்குது. பயனுள்ள மக்கள் மேலாண்மை நுட்பங்களில் முக்கியத்துவத்தையும் இது எடுத்துக்காட்டுது. சில சிம்மராசி என்பவர்கள் தங்கள் தொழில் பாதையில் மாற்றத்தை சந்திக்க போறீங்க. இந்த மாற்றத்தின் பொழுது ஆரம்பத்தில் மனச்சோர்வு மற்றும் நிச்சயமற்ற பயம் இருக்கும். நேர்மறையாக இருக்க மேலும் வரவிருக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறங்க. சவால்கள் மற்றும் பின்னடைவுகள் உங்கள் நம்பிக்கையை தற்காலிகமாக பாதிக்குது. உங்களின் பலம் மற்றும் கடந்த கால சாதனைகள் தொழிலில் இக்கட்டான காலகட்டத்தை தூண்டும் காரணிகளாக இருக்கு. அடுத்து வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது. வியாபாரத்தில் பொறுமை மற்றும் சமரசத்திற்கு முக்கியம் அளிக்கணும். மறைமுக ஆதாரங்கள் சிறிய நிதி ஆதாயங்களை கொண்டுட்டு வருது. அதிகரித்த வரிகள் மற்றும் நிர்வாக செலவுகள் வணிகத்தின் செயல்பாட்டில் நிதி சுமைகளை ஏற்படுத்தக்கூடும். சுருங்கும் வாடிக்கையாளர்கள் தளம் வருவாய் குறைவதற்கு வழிவகுக்கும். புதிய வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்கு பொருத்தமான உத்திகளை கையாள்வது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியம். முதலீட்டாளர்கள் அல்லது கூட்டு பணியாளர்களுடனான தவறான புரிதல்கள் வணிக வளர்ச்சியை தடுக்கலாம். கீழ்மட்ட ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் அல்லது உரசல்கள் வணிக செயல்பாடுகளை சீர்குலைக்கும் வாய்ப்பு இருக்குது. வணிகத்தில் திறமையான தலைமைத்துவம் மற்றும் குழு உருவாக்கம் இருக்கணும். தொழில்நுட்ப சிக்கல்கள் மற்றும் தகவல் தொடர்பு முறிவுகள் குறுகிய காலத்தில் முன்னேற்றத்தை தடுக்கலாம். தொழில் அல்லது சந்தையில் திடீர் மாற்றங்கள் மூலோபாய மாற்றங்கள் தேவைப்படுது. இந்த சவால்களை எதிர்கொள்ள வலுவான மற்றும் தகவல்களை வடிவமைக்கக்கூடிய மேலும் தலைமைத்துவமும் ரொம்ப முக்கியமானது. வணிக மாதிரியை பல்வகைப்படுத்துதல் மேலும் லாபகரமான மாற்று வருமான ஆதாரங்களை ஆராய்வது வணிகத்தில் ஒட்டுமொத்த ஸ்திரத்தன்மை மற்றும் லாபத்தை மேம்படுத்தும். சிறந்த ஒத்துழைப்பு மற்றும் வெற்றிக்காக குழுவிற்கு மற்றும் பங்குதாரர்களுடன் தொடர்பு கொள்ளணும். இது இடைவெளியை கண்டிப்பாக குறைக்கும். உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். உங்கள் மனம் மற்றும் உணர்ச்சி அழுத்தங்கள் உயர் இரத்த அழுத்தத்திற்கு வழிவகுக்கலாம். இது உங்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கக்கூடும். எலும்புகள் மற்றும் தசைகள் தொடர்பான எதிர்பாராத பிரச்சனைகள் சுளுக்கு போன்றவை மார்ச் மாதத்தில் ஏற்படலாம். அதிகரித்த உடல் வெப்பம் கவலை அளிப்பதாக இருக்கலாம். பருவகால நோய்களில் கவனம் செலுத்துறது முக்கியம். முறையான உணவு மற்றும் மன அழுத்தத்தை நிர்வகிக்கணும். ஆரோக்கியத்தை சிறந்த முறையில் தக்க வச்சுக்கிறணும். அப்போ தான் இது நல்லது. உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். மேலும் மாணவர்கள் கவனம் செலுத்துறதுலையும் படிப்பதுலையும் ஈடுபடுறதுலையும் உள்ள சிரமம் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தை தடுக்கலாம். உடல் அல்லது மனநல கவலைகள் படிப்பிற்கான நேரத்தையும் ஆற்றலையும் அர்ப்பணிக்கும் திறனை பாதிக்கலாம். பாடங்களை நினைவில் கொள்வதில்
சிரம விரக்தியை ஏற்படுத்தும், நம்பிக்கையையும் குறைக்கும். நினைவாற்றலை மேம்படுத்த கற்றல் யுக்திகளை செயல்படுத்துவது பரிந்துரைக்கப்படுது. விரைவான சிந்தனை மற்றும் சிக்கலை தீர்க்கும் திறன் குறைஞ்சு படிப்பில் மந்தமான நிலை ஏற்படும். தேவைப்படும் பொழுது ஆசிரியர்கள் அல்லது சக நண்பர்களிடம் விளக்கம் பெறுவது நல்லது. ஏகபோக உணவு மற்றும் உந்துதல் இல்லாமை இதெல்லாம் படிப்பு வழக்கத்தை பாதிக்கும். நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்க முருக பகவானுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 1, 2, 3, 7, 8, 9, 15, 16, 17, 18, 28, 29, 30 மற்றும் 31. அசுப தேதிகள் 10, 11, 12, 19, 20, 21, 22, 23 மற்றும் 24. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முக்கியமானதாக இருக்கும். ராசி அதிபதியான சூரியன் மாத தொடக்கத்தில் சனியுடன் 7ஆம் வீட்டில் இருக்கிறனால வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். நீங்கள் வியாபாரம் செஞ்சாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ரெண்டிலும் ஏற்ற இறக்கங்கள் சந்திக்க வேண்டி வரும். மாத தொடக்கத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் 6ஆம் வீட்லையும் ராகு 8வது வீட்லையும் இருப்பதனால ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் சந்திக்க வேண்டி வரும். குரு பகவான் உங்களுக்கு அவ்வப்போது நிவாரணம் அளித்தாலும் பிரச்சனைகளை சமாளிக்க உங்கள் தரப்பிலிருந்து முயற்சி நீங்கள் தான் எடுக்கணும். வெளியூர் பயணங்களுக்கு சாதகமாக இருக்கும் காலகட்டம் இருந்தாலும் செலவுகள் ரொம்ப அதிகமாக ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பரஸ்பர உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகளுடன் சில அன்புக்குரியவர்களின் ஆதரவை பெறுவீங்க. காதல் உறவுகளில் தொடர்ச்சி இருக்கும். அதே சமயம் திருமண வாழ்க்கையில் மன அழுத்தம் ஏற்படும். இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்கணும். மாத தொடக்கத்தில் 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் 6வது வீட்டில் செவ்வாயுடன் பயிற்சி ஆறாங்க. பணிபுரியும் இடத்துல கடினமாக உழைக்க தைரியம் உண்டாகும். இதன் மூலம் உங்கள் வேலையில் அதிக முயற்சி மற்றும் கடினமான உழைப்பீங்க. 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் மாதம் முழுவதும் 9வது வீட்டில் அமர்ந்து 5வது வீட்டை முழு பார்வையுடன் பார்க்குறாரு. மேலும் உங்கள் 3வது வீட்டையும் பார்க்குறாரு. முயற்சிகளை அதிகப்படுத்த வேண்டி வருது. உங்கள் மனம் அறிவை அடையும் நோக்கில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு சோம்பல் உணர்வு இருக்குது. பலவீனமான பரஸ்பர நல்லிணக்கம் காரணமாக நீங்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். இது குடும்பத்தில் மோதல்களை வழிவகுக்கும். இருந்தாலும் உங்கள் 5ஆம் வீட்டின் குருவின் பார்வை காரணமாக நீங்கள் குழந்தைகள் மற்றும் உடன் பிறந்தவர்களால் மகிழ்ச்சியை பெறுவீங்க. 4ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் மாத தொடக்கத்தில் 6ஆம் வீட்டில் இருப்பதனால சொத்து சம்பந்தமான தகராறுகள் வரலாம். குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் மாத பிற்பகுதியில் இந்த சவால்கள் அனைத்தும் குறைஞ்சு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு 9வது வீட்டில் இருந்துட்டு அங்கிருந்து 5ஆம் வீட்டை பார்க்கிறாரு. உங்கள் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையிலான அன்பின் உணர்வும் உறவும் அதிகரிக்கும். மேலும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையும் அதிகரிக்கும். மாத தொடக்கத்தில் சூரியன், சனி, புதன் இதெல்லாம் உங்கள் 7வது வீட்டில் இருக்கும். அதே சமயம் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 6வது வீட்டிலும் ராகு 8வது வீட்லையும் இருப்பதனால 7வது வீட்டில் ஒரு துன்பமான நிலை ஏற்படும். திருமண வாழ்க்கையில் பதற்றமான சூழ்நிலை இருக்கும். மாத தொடக்கத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் 6ஆம் வீட்டில் ராகு 8வது வீட்லையும் இருக்கனால உங்கள் செலவுகள் அதிகரிக்குது. செலவுகளின் வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் கையாள்வது கடினமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இது உங்கள் நிதிநிலையை நேரடியாக பாதிச்சிருது. 2ஆம் வீட்டில் கேது இருப்பதனால பணத்தை சேமிப்பதில் சிக்கல்கள் ஏற்படும். மாத தொடக்கத்தில் ராசி அதிபதி சூரியன் 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சனியும் சேர்ந்து 7ஆம் வீட்டில் அமருது. உடல்நலக்குறைவு ஏற்படலாம். செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து உச்ச ராசியில் அமர்ந்து 6ஆம் வீட்டிலும் ராகு 8வது வீட்லையும் இருப்பதனால உடல் நலக்கோளாறு நேரடியாக உங்களை குறிக்கும் என்பதனால உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறையோடு செயல்படணும். குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதன் மூலம் இந்த எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்ற முயற்சி செய்வார். இருந்தாலும் உங்கள் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்குது. அதை நீங்கள் நினைவில் கொள்ளணும். அதற்காக உங்களால் முடிஞ்சவரை கடினமாக உழைக்கணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்யணும். தண்ணீர் அர்ச்சனை இல்லை குங்குமப்பூ அர்ச்சனை செய்யலாம். நீரில் குங்குமப்பூ போட்டு சூரியன் ஒளிப்படுற இடத்துல வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கான மார்ச் மாதம் 2024ஆம் ஆண்டிற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.